கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடும்போதே நாம் எந்த காரியத்திற்காக தேடுறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். இப்போ வசனம் சொல்லுது, துக்கத்தில் இருக்கவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, சந்தோஷத்தில் இருக்கிறவங்க தேவனை துதிச்சுட்டே இருப்பாங்க, மகிழ்ந்து சங்கீதம் பாடக்கடவர்கள்னு. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள்னா, அப்போ கர்த்தரை நம்ம முழு மனசோட தேடும்போது நம்ம எந்த காரியத்திற்காக அவரை தேடுறோமோ, எதற்காக தேடுறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அவரை துதிச்சிட்டே இருப்போம். நம்ம எப்போவுமே நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம என்ன எண்ணத்தோடு வரணும்னா, நான் இன்றைக்கி சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் எதற்காக வந்திருக்கிறேனோ நான் இதை பெற்றுக்கொண்டு தான் போவேன் அப்படின்னு அந்த ஏன்னா வசனமே சொல்லுது, நம்ம அவர்கிட்ட எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள்னு. அப்படி விசுவாசிக்கும் போது உண்மையிலே அவருடைய சமூகத்தில் நாம் செலவிட்ட அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதன் பலனை நாம் வாழ்க்கையில் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட இன்றைக்கி நல்ல வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தரை பொறுப்படுத்தி நமக்கு தேவையான அநேக வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம்.